ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கிடைச்சது எதுக்கு? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உலகத்திற்கு அறிவித்ததற்கு. E=mc² ப்ரூவ் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் ஐன்ஸ்டீனுக்கு கொண்டாட்டம், பாராட்டு விழாக்கள், விருதுகள். ஒரு மேடையில் களைத்து போய் கடைசி இருக்கையில் போய் உட்கார்ந்தார் ஐன்ஸ்டீன். தன்னை போல இருக்க டிரைவரை கூப்பிட்டார். எப்பா, இன்றைக்கி நான் மேடைக்கு வர முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு பதிலாக இன்றைக்கி நீ மேடைக்கு போயிரு, சும்மா ஒரு விருது கொடுப்பாங்க, பாராட்டு பரிசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு இறங்கி வந்துடு, நான் அது வரைக்கும் தூக்கம் ஓய்வாக இருக்கிறேன். இப்படி ஐன்ஸ்டீன் சொல்கிறார். ரியல் ஐன்ஸ்டீன். அவரோட டிரைவர் அவரை மாதிரியே தோற்றம், கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லை, டூப்ளிகேட் ஐன்ஸ்டீன் மேடைக்கு வர்றாரு. பரிசு வாங்க போகிறாரு. அறிவிக்கிற நேரத்தில் கூட்டத்திலேருந்து ஒரு நக்கீர புலவர் எந்திரிச்சார். கொஞ்சம் நிலுப்பா, எதுக்கு உனக்கு பரிசு தராங்க? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நீ ப்ரூவ் பண்ணல, E=mc² சொல்லியிருக்கேல, E=mc² எப்படி வரும்? E=mc³ தான் வரும், mc² வரும்னு சொல்லி நிரூபிச்சுட்டு பரிசு வாங்கினார். டிரைவர் ஐன்ஸ்டீன் பதட்டப்படவே இல்லை. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஐன்ஸ்டீன் பதட்டப்பட்டு எந்திரிக்கிறார். வேகமாக தூக்கம் போயிடுச்சு, பதட்டத்தோடு நிற்கிறார். டிரைவர் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, என்ன கேள்வி கேட்குற நீ? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது ஒரு பிஸ்கோத்து கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, என் டிரைவர் பதில் சொல்வார். வாப்பா டிரைவர் மேலே. இதற்கு பெயர் தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்.